நீங்கள் இந்த செல்லப்பிராணி வச்சிருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வீட்டுக்குன்னா உங்களுக்கு தான் வரக்கூடிய நன்மை தீமைகளை இது அறியும், அதுக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப பழைய ஒரு கதை ஒன்று நான் இப்போ சொல்கிறேன். இப்போ என்ன புதுசாக ஒருத்தர் வந்து இந்த பழைய வீடியோவை ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, அமானுஷ சக்திகளை நம்ம வீட்டில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மனிதர்கள் என்று சொன்னால் அதில் வந்து பல விதங்கள் இருக்குது. அதை 2ஆக பிரிப்போம், இல்லை 3ஆக பிரிப்போம். ஒன்று தேவகுணம் உடையவன், யார் நம்மளுக்கு துரோகமே பண்ணாலும் என்ன அவங்கள மன்னிச்சு போனோம் அப்படின்ட்டு கடவுள் மாதிரி குணம் உள்ளவன். 2 மனித குணம் உள்ளவன், எல்லா விதமான ஆசாபாசங்களும் இருக்கும், கோபங்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். 3 மிருக குணம் உள்ளவன். ஒரு வீட்டிற்குள்ள நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில்